சார்ந்த வண்ணமாக இன்றையோடைய தேவனுடைய செய்தியை நாம் யாவரும் கேட்க நம்மை ஆயத்தப்படுத்த போகிறோம். கர்த்தர் நம்முடைய கூட அவருடைய வார்த்தைகளை இன்றைக்கு பேசும் என்று சொல்லி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பெரியவர். என்னோடு கூட நீங்கள் சிலுவையின் வல்லமை என்ற ஒரு தலைப்பில் இந்த உபவாச காலத்தில் நாம் தேவனுடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். During this fasting season, we have one key theme, which is the power of the cross. And based on the power of the cross, we have couple of topics. And today our topic will be the blood of the new covenant. இன்றைய நம்முடைய தலைப்பு ஆனது புதிய உடன்படிக்கையின் இரத்தம் என்றதான ஒரு தலைப்பை இன்றைக்கு நாம் கேட்டு நாம் எல்லோரும் ஆண்டவருக்கு கோடி ஸ்தோத்திரங்களையும் மகிமையையும் ஏறெடுக்க போகிறோம். எல்லார் கையிலையும் ஒரு பேன் இருக்கணும், ஸ்கேல் இருக்கணும், நோட் புக் இருக்கணும், பைபிள் இருக்கணும். நீங்கள் ஜெபமும் பண்ணணும். ஆண்டவரே, இந்த அற்புத இரவு ஆராதனையில் நாங்கள் உபவாச காலத்தில் வந்திருக்கும்போது நீங்கள் பேசுன்னு ஆண்டவரேன்னு சொல்லி உங்கள் இருதயத்தை நீங்கள் திறந்து கொடுப்பீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமாய் உங்களோடு கூட இன்றைக்கு அவர் பேசுவார். இன்றைக்கு நம்ம தலைப்பு என்ன? The blood of the new covenant, புதிய உடன்படிக்கையின் இரத்தம். இந்த தலைப்பை அடிப்படையிலே நம் எபிரேயர் 9ஆம் அதிகாரம் வாசிக்க கேட்டோம். அந்த 9ஆம் அதிகாரத்திலே வசனம் 11 22 வசனம் வரைக்கும் நாம் தேவனுடைய செய்தியை கேட்க இருக்கின்றோம். இதன் அடிப்படையிலே நான் உங்களுக்கு ஒரு 4 பாடங்களை இந்த வசனங்களுக்குள் அடக்கி நான் பேசும்படி விரும்பி இருக்கிறேன். இந்த 4 தலைப்புகளையும் நான் உங்களுக்கு முதலாவது நான் கூறிய பின்பு அதன் அடிப்படையிலே நான் பேசி உங்களை வழி நடத்த விரும்புகிறேன். இன்றைக்கு the blood of the new covenant, புது உடன்படிக்கையை கூறிய இரத்தம் என்ற இந்த தலைப்பில் எபிரேயர் 9ஆம் அதிகாரம் வசனம் 11 12 வரையிலும் நாம் இந்த வசனத்தை 4 பகுதிகளாய் பிரித்து 4 பாடங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். முதல் 2 வசனங்கள், வசனம் 11 12 வசனம், verses 11 and 12, Hebrews chapter 9 verses 11 and 12. You will learn about Christ as the high priest. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து கற்றுக்கொள்ளுங்க. கிறிஸ்து பிரதான ஆசாரியன் என்று சொல்லி அங்கே நீங்கள் கற்றுக்கொள்வீங்க. இந்த 2 வசனங்களிலே வசனம் 13 14 வசனத்திலே, if you will go to verse 13 and 14, you will learn well about the power of Jesus blood. இயேசுவின் வல்லமை வாய்ந்த இரத்தம் என்று நாம் கற்றுக்கொள்கிறோம். மூன்றாவதாக எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தில் வசனம் 15 17 வரைக்கும் the new covenant, புதிய உடன்படிக்கை என்ற ஒரு தலைப்பு. இறுதியாய் 4வது காரியமாய் நாம் வசனம் 18 22 வரையிலும் no blood no forgiveness, இரத்தம் இல்லை மன்னிப்பு இல்லை என்று சொல்லி இந்த 4 தலைப்பில் நான் உங்களோடு கூட இன்றைக்கு பேச இருக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாக நம்மோடு கூட அவருடைய வார்த்தையில் பேசுவார். கண்களை மூடி ஒரு ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, இன்றைக்கு எங்களோடு கூட நீர் பேச ரொம்ப பெரிய தேவனாய் இருக்கிற உமக்கு நன்றி சொல்லுகிறோம். பேசுங்க, அடியேன் கேட்கிறேன் என்று சாமுவேல் ஜெபித்தது போல நாங்களும் ஜெபிக்கிறோம். நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. எல்லாரும் ஆமேன்னு சொல்லுவோமா? நீங்கள் எங்களோடு கூட பேசக்கூடிய ஒரு பிரதான ஆண்டவர். ஆமேன். இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசும்படிக்கு இந்த வேத பகுதியிலிருந்து வசனங்களை எடுத்திருக்கிறேன். அதில் நான் உங்களுக்கு ஒரு அடிப்படையான வசனம் நீங்கள் எடுத்து வாசிக்க வேண்டியது 9ஆம் அதிகாரத்தின் 12 வசனம். While we have verses 11 to 22 as the scripture, there's one verse among these scripture verse which stands as the key verse for our day. இன்று நம்முடைய தியானத்தில் வரக்கூடிய அடிப்படையான வசனம் அது எது என்று பார்த்தால்
12வது வசனம். Look at verse 12. 12வது வசனம். I will read it. Not with the blood of goats and calves, but with his own blood he entered the most holy place once for all, having obtained eternal redemption. I want you to underline this scripture verse. Let's hear it in Tamil. வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவர்களுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். வசனம் சொல்லுகிறது, வெள்ள ஆட்டுக்கடா அல்லது இளங்காலை இவைகளினால் அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே. ஆமீன். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்? புதிய ஏற்பாட்டில் இருக்கிறோம். இயேசு நமக்காக ஒரே தரம் பலியானவர். இந்த வெள்ளாட்டுக்கடா அல்லது இளங்காலை என்று சொன்னால் பழைய ஏற்பாடு. ஏன்னா பழைய ஏற்பாட்டிலே அவர்கள் எப்படி இரத்தம் சிந்தினார்கள்? வெள்ளாட்டுக்கடா, அது மட்டுமல்ல இளங்காலை, இவைகளை அவர்கள் பாவ நிவிர்த்தி செய்வதற்காக அவர்கள் இரத்தம் சிந்துவார்கள். அதனால் வேத வசனம் சொல்லுகிறது, புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது இந்த வெள்ளாட்டுக்கடா அல்ல, இளங்காலை அல்ல, ஆனால் இயேசுவே. ஆமேன். அவருடைய இரத்தம் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு மிக அருமையாக கற்றுக் கொடுக்கிறது. நம்ம ஆமேன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. தேவன் நம் ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார். இன்றைக்கு இந்த இரவு வேளையிலே வேதத்திலே நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். என்ன கற்றுக்கொள்ள போகிறோன்னா, நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் பாவம் செய்ய, அவர்கள் பாவம் செய்ய செய்ய அவர்கள் போய் பழி செலுத்த வேண்டியதாக இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் நீங்களும் நானும் பார்த்தோம்னா, நம்ம ஆண்டவர்கிட்ட பாவத்தை அறிக்கை செய்ய வருகிறோம். ஆனால் நாம் பழி செலுத்துவதற்கு அவசியமே கிடையாது. காரணம் என்ன? இயேசு ஒரே தரம் நமக்காக பலியாகிவிட்டார். பழைய ஏற்பாட்டில் அவர்கள் பாவங்களை மூடத்தக்க அடிக்கடி போய் அவர்கள் ஆசாரியன் இடத்திலே அவர்களுடைய பாவங்களை அவர்கள் நிவர்த்தி செய்வதற்காக பலி செலுத்துவார்களாம். அல்லேலூயா. ஸோ வேதம் நமக்கு மிக அருமையாய் கற்றுக் கொடுக்கிறது. அது பழைய ஏற்பாடு. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டிலே இயேசு நமக்காக ஒரே தரம், ஆமேன், இந்த வலது கையை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க, நன்றி என்று சொல்லுங்க, ஒரே தரம் நமக்காக பலியாகிவிட்டார். இனி நம்ம என்ன செய்ய அவசியம் இல்லை, பலி செலுத்துவதற்கு அவசியம் இல்லை. Jesus has become the permanent sacrifice for all of us. In the Old Testament, they had to sacrifice the blood of goats and calves. But in the New Testament, it is not so. In the Old Testament, when they went for a sacrifice, it was not one permanent sacrifice. It was a regular sacrifice. You need to sacrifice every time when you sin. But when it comes to the New Testament, it is not so. Jesus becomes our only sacrifice. So we should be happy, we should be glad, because we do not need to sacrifice. Jesus has become our permanent sacrifice. Amen. அவர் ஒரே தரம் நமக்காக பலியானார் அப்படின்னு வேதம் நமக்கு மிக அருமையாக கற்றுக் கொடுக்கிறது. ஆமென். So he is our ultimate sacrifice. Hallelujah. இதை அறிந்த நாம் இன்றைக்கு இந்த 4 பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த எபிரேயர் 9ஆம் அதிகாரத்திலே வசனம் 11 இருந்து நாம் 22ஆம் வசனம் வரைக்கும் நாம் இதை பிரித்திருக்கிறோம் 4 பகுதியாய். இந்த 4 பகுதியை நாம் கற்றுக்கொள்வதற்கு பிரயாசம் எடுக்க போகிறோம். அப்போ என்னோடு கூட வாருங்கள். முதல் பாடமாய் வசனம் 11, 12வது வசனத்திலே, இந்த 2 வசனத்திலே நாம் இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியர் என்ற ஒரு தலைப்பை நாம் பார்க்கிறோம். இயேசு நமக்கு யாரு? அவர் பிரதான ஆசாரியர். Who is Jesus Christ? He is the high priest. Shall we say
ஆமென். அவர் பிரதான ஆசாரியர். எடுத்துக்கொள்வோம். Let's run through the verse one more time. Come with me to verses 11 and 12. But Christ came as high priest of the good things to come with the greater and more perfect tabernacle, not made with hands, that is, not of this creation. அந்த 11 மட்டும் வாசியுங்கள். கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகி இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும். நம்ம எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. இந்த வேத பகுதியிலே நாம் கற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவை பிரதான ஆசாரியன் என்று கற்றுக் கொடுக்கிறது. இந்த பிரதான ஆசாரியன் என்றால் யார்? நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆசாரியர்கள் இருந்தார்கள். There were many priests in the Old Testament. இன்னைக்கு ஆசாரியன் என்று நாம் சொல்லுவதை பார்க்கிறோம், நம்ம பாஸ்டர் என்று சொல்லுகிறோம். இன்னைக்கு எப்படி ஒரு பாஸ்டர், இன்னைக்கு நம்ம சர்ச்சில் இப்போது நிறைய பாஸ்டர்ஸ் பெருகி கொண்டிருக்கிறாங்க. பிரைஸ் இம்மானுவேல் அசம்பிளியில் ஆமேன்னு சொல்லுவோம். அப்போ நமக்கு மத்தியில் ஒரு பெரிய பாஸ்டரை சீனியர் பாஸ்டர்னு சொல்லி என்னை சீனியர் பாஸ்டர் என்று நாம் சொல்லுகிறோம். ஆமேன். அப்போது இந்த பாஸ்டர்கள் மத்தியிலே பெரிய பாஸ்டர் யார்? நம்முடைய சீனியர் பாஸ்டர். அதே போல் நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஆசாரியர்கள் ஆராதனையை நடத்த நிறையா ஆசாரியர்கள் இருந்தார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது பழைய ஏற்பாட்டிலே ஒரு பிரதான ஆசாரியன் ஒருவன் இருப்பான். அவன்தான் எல்லா ஆசாரியர்களிலும் பெரியவன். ஆமேன். இப்போ வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வசனம் 11-12 வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வசனம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது, இந்த பிரதான ஆசாரியர் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது யாருங்க? இயேசு என்று வேதம் சொல்லுகிறது. வலது கையை உயர்த்தி ஒரு பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஆமேன். இயேசு தான் அந்த பிரதான ஆசாரியன். ஆமேன். ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். இன்னொரு காரியம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஆசாரியன் யாராயிருப்பான்? அவன் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலே மத்தியஸ்தனாயிருப்பான். இன்றைக்கு இந்த சபையிலே பாஸ்டர் நான், இன்றைக்கு உங்களை தேவ சமூகத்திலே நடத்துகிற ஒரு பொறுப்பு யாருக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்? உங்களுடைய போதகருக்கு. அதே போல் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது பிரதான ஆசாரியன். அந்த பிரதான ஆசாரியனுடைய பொறுப்பு என்ன? அவன் என்ன செய்வான்னாக்கா ஆண்டவருக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தனாயிருப்பான். அல்லேலூயா. இன்னைக்கு இயேசுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் யார்? பிரதான ஆசாரியர். ஆமேன் சொல்லுங்கள். அப்போ இயேசு யாரு? இயேசு பிதாவானவருக்கும் மனிதர்களாகிய நமக்கும் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். என் பிள்ளைய ஒரு வெட்டி மன்னிச்சிடுங்க, என் பிள்ளைக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுங்க, இப்படி நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு ஆண்டவராயிருக்கிறார். அவர் தான் நம்முடைய பிரதான ஆசாரியர். Who is the high priest? The high priest is one who is the highest among all the priests. That's how it was in the Old Testament. And when it comes to the New Testament, Jesus himself becomes the high priest. And secondly, who is an high priest? A high priest is one who stands between man and God, who brings man and God together, just as your pastor who stands between God and you, who represents all of you before God. So my people, I want to tell you, may God's name be glorified. The New Testament tells us that Jesus is indeed the high priest. நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பிரதான ஆசாரியன் அவன் ஒருவன் மாறின பின்பு அடுத்த ஒருவன் பிரதான ஆசாரியனாக வருவான். ஆனால் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா இயேசு ஒருவரே ஆசாரியராக இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு ஒருவர்
அவருக்கு பதில் ஒருவரும் இல்லை, அவர் ஒருவரே. That is why the Bible says he is the greatest high priest. அதனால் தான் வேதம் சொல்லுகிறது அவர் மகா பிரதான ஆசாரியர். அல்லேலூயா. அவர் ஆசாரியர்களே சிறந்தவராயிருக்கிறார். நாம் சொல்லுவோம் அல்லேலூயா. So that is what you read in that verse. அந்த வசனத்திலே அதைத்தான் அந்த 11வது வசனத்திலே நாம் கற்றுக்கொள்கிறோம். It says with the greater and more perfect, amen, tabernacle not made with hands, that is not of this creation. Shall we say amen? So he is the great among all other. அவர் கூட யாருமே ஒப்பிட்டு பார்க்க முடியாது. இன்னைக்கு சில பேர் சொல்றாங்க அல்லேலூயா இயேசுவும் ஒரு தேவன் தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்கனாக்கா, பல தேவர்கள் மத்தியில் இயேசுவும் ஒரு தேவர். அது நம்ம நம்பிக்கை கிடையாது. நம்ம நம்பிக்கை இயேசு ஒருவரே தெய்வம். வலது கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ கர்த்தருக்கு நம் மகிமை செலுத்துவோம். தேவன் பெரியவர். இதை குறித்து நீங்கள் ஏராளம் கற்றுக்கொள்ள வேண்டாம். இன்னைக்கு இரவு வேளையிலே நீங்கள் வீட்டுக்கு போய் லேவியராகமம் 16, 17 அதிகாரத்தை, Leviticus chapter 16 and chapter 17. You can go to Leviticus chapter 16 and chapter 17. It speaks about the high priest. The high priest atones for the people. என்ன செய்வான் ஆசாரியன்? என்ன செய்வான் அவன்? நீங்கள் வசனங்களில் பார்க்கலாம், அவன் பாவ நிவிர்த்தி செய்வான். He atones for the people. Shall we say praise the Lord? பிரியமானவர்களே, இது பழைய ஏற்பாட்டிலே நாம் வசனங்களிலே பார்க்கிறோம். இவன் என்ன செய்வான்? ஒரு ஆசாரியன். what will the high priest do? இந்த ஆசாரியன் அவன் என்ன செய்வான் தெரியுமா? அவன் வருஷத்துக்கு ஒரு முறை அவன் தேவனுடைய மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போவான். ஆமேன். இன்னைக்கு நம்ம சர்ச்சில் ஒரு பரிசுத்த ஸ்தலம் என்று சொன்னார், நம் இந்த முன்புறத்திலே என்று நம் ஒரு வேலை சொல்லலாம். Since we as people of God are seated as a congregation down here, okay, today every place is holy unto God, because when Jesus died, the Bible says the curtain of the temple tore, so there is God is everywhere. Amen. புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் எங்கும் இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் எல்லாரும் கீழே தான் இருப்பார்கள். ஆசாரியன் கூட கீழே தான். வருஷத்துக்கு ஒரு முறை மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு அவன் வருவான், தன்னை பரிசுத்தப்படுத்தி வருவான். அல்லேலூயா. அவன் என்ன செய்து கொண்டு வருவான்? கையில் பிரியமானவர்களே ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை சுமந்து கொண்டு வருவான். ஜனங்களுடைய பாவத்தை வந்து அவன் ஆண்டவர் இடத்துல முறையிடுவதற்கு வருவான். நம்ம எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதை குறித்து நம் வேதத்திலே பல இடங்களிலே நாம் கற்றுக்கொள்கிறோம். If you will go to Leviticus chapter 4, come very quickly. என்னோடு கூட நீங்கள் வர உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். வாருங்கள், என்னோடு கூட நாம் கற்றுக்கொள்ள பிரயாசம் எடுப்போம். Come to Leviticus chapter 4 and verse 35. லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். He shall remove all its fat as the fat of the lamb is removed from the sacrifice of the peace offering. Then the priest shall burn it on the altar according to the offerings made by fire to the Lord. So the priest shall make atonement for his sin as committed, and it shall be forgiven him. Amen. சமாதான பலியான ஆட்டுக்குட்டியின் கொழுப்பை எடுக்கிறது போல அதன் கொழுப்பு முழுவதையும் எடுத்து கர்த்தருக்கு இடப்படும் தகன பலிகளைப் போல பலிபீடத்தின் மேல் ஆசாரியன் தகனிக்க வேண்டும். இவ்வண்ணமாய் அவன் செய்த பாவத்துக்கு ஆசாரியன் பாவ நிவர்த்தி செய்ய கடவன். அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும். Hallelujah. So கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Now come to Hebrews chapter 9. Keep that chapter 9 ND and look at verse 12. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை கவனியுங்கள்.
not with the blood of goats and calves, but with his own blood he entered the most holy place once for all, having obtained eternal redemption. So I want you to compare between Leviticus chapter 4 verse 35 and Hebrews chapter 9 and verse 12, because in Leviticus 4:35 it speaks about atonement that has to be, the sacrifice that has to be continuous. But when it comes to Jesus, it's once and for all. Shall we say amen? லேவியராகமம் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 35ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், பழி செலுத்துவது ஒவ்வொரு முறையும் பழி செலுத்தி பாவங்களை மூட வேண்டும். ஆனால் இங்கே எபிரேயர் புஸ்தகத்தில் வசனம் நமக்கு மீண்டும் கற்றுக் கொடுக்கிறது, இயேசு ஒரே தரம் அவர் நமக்காக பாவம் ஆனார் என்று நாம் கற்றுக்கொள்கிறோம். ஸோ திஸ் இஸ் பியூட்டிஃபுல். இது மிக அருமையான ஒரு பாடம் நமக்கு. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். எல்லாரும் சொல்லுங்க ஆமென். பழைய ஏற்பாட்டின் இந்த பாவ நிவிர்த்தியும் அல்லது பிரதான ஆசாரியனும் புதிய ஏற்பாட்டின் ஒரே பிரதான ஆசாரியன் இயேசு. ஆமேன். பழைய ஏற்பாட்டின் பிரதான ஆசாரியன் அவன் மங்கி போய்விட்டான், இனி இல்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டின் பிரதான ஆசாரியர் அவர் என்றும் இருக்கிறார். ஆமேன். பிரியமான தேவனுடைய பிள்ளையை, இன்னைக்கு இரவு வேளையிலே கர்த்தர் திட்டும் தெளிவுமாக அவர் வார்த்தையில் நம்மோடு பேச வல்லவராக இருக்கிறார். ஸோ இயேசு தான் பிரதான ஆசாரியர். எல்லாரும் ஆமேன்னு சொல்லுவோமா? ரெண்டாவது காரியத்தை இப்போது நாம் வசனம் 13-14 கற்றுக்கொள்ள போகிறோம். லெட்ஸ் கம் டு Hebrews chapter 9 verse 13 and 14. For if the blood of bulls and goats and the ashes of a heifer sprinkling the unclean sanctifies for the purifying of the flesh, how much more shall the blood of Christ, who through the eternal Spirit offered himself without spot to God, purge your conscience from dead works to serve the living God. Amen. வாசிங்கள். அது எப்படி எனில், காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாக்கும்படி பரிசுத்தப்படுத்துமானால், நித்திய ஆவினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியை கலர சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ இயேசுவுடைய இரத்தத்தை குறித்து நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆமேன் சொல்லுங்கள். பிரியமானவர்களே, அவருடைய இரத்தம் நாம் சொல்லுவோம் ஆமேன். அல்லேலூயா. அது ஜீவனை உண்டு பண்ணும் இரத்தம். ஆமேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாக. When you talk about the blood brings life. இரத்தத்தில் என்ன உண்டு? ஜீவன் உண்டு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இரத்தம் என்ன செய்யுமாம்? சுத்திகரிக்கும். ஆமேன். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் பாவம் செய்தவர்கள். நாம் தேவன் அண்டை நிற்க தகுதியில்லாதவர்கள். இன்னைக்கு நீங்க யாராவது உங்க சொந்த நீதியிலே தேவ சமூகத்தில் வந்து நின்று நான் என் நீதியிலே நிற்கிறேன் என்று நாம் நிற்போம் என்றால், வேதம் நமக்கு மிக தெளிவாய் கற்றுக் கொடுக்குது, நம்முடைய நீதி அழுக்கான கந்தைகளாகி விடுகிறது. அப்போ நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். சுத்திகரிப்பதற்கு இயேசுவுடைய இரத்தம் தேவை. அந்த இரத்தம் நம்மை சுத்திகரிக்க வல்லதாக இருக்கிறது. ஆமேன். ஏன்? நம்மளாம் தீட்டுப்பட்டவர்கள். நாம் சொல்லுவோம் அல்லேலூயா. வேதத்திலே ஒரு உதாரணத்திற்கு உபாகமம் புஸ்தகத்திலே 12வது யாத்திரையாகமம் புஸ்தகத்திலே 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா, எகிப்து தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்தபோது நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை வீட்டின் வாசலிலே பூசும்படிக்கு கட்டளையிட்டார். இதை நாம் எங்கே வாசிக்கிறோம்? யாத்திரையாகமம் புஸ்தகம் 12வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆனால் எனக்கு ஒரு வசனத்தை எடுங்கள், 13வது வசனத்தை எடுங்கள். Look at verse 13. Exodus chapter 12
and verse 13. Now the blood shall be a sign for you on the houses where you are. And when I see the blood, I will pass over you, and the plague shall not be on you to destroy you, when I strike the land of Egypt. நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். நம்ம எல்லாரும் சொல்லுவோம், ஆமே, இதான் இங்கே பஸ்கா. நம் பஸ்கா என்று சொல்லுவோம். அல்லேலூயா. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எகிப்தியரை கண்டிக்கத்தக்க, ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை பாதுகாக்கத்தக்க வீட்டின் வாசலிலே ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை தெளிக்க சொன்னார். வீட்டுக்கு வீடு நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா? ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை நீங்கள் தெளிக்க வேண்டும். அப்போ என்ன நடக்கும்னா, இன்னைக்கு ராத்திரி சங்கார தூதன் வருவான். சங்கார தூதன் என்ன செய்வான்? எந்த வீட்டிலெல்லாம் ஆட்டுக்குட்டி இரத்தம் இல்லையோ அந்த வீட்டில் உள்ள மூத்த தலைச்ச பிள்ளை மரித்து போவான். அல்லேலூயா, மரித்து போவான். அப்போ ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகள், ஒவ்வொரு யூத பிள்ளைகள் வீட்டிலையும் ஆட்டுக்குட்டியின் இரத்தம் தெளிக்கப்பட்டிருந்தது. அன்னைக்கு ராத்திரி சங்கார தூதன் வந்தான். அந்த வீடுகளிலே இரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கபடினாலே அந்த வீடுகள் காக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். ஆமேன். அப்போ இரத்தம் என்ன செய்தது? அந்த வீட்டை காத்தது, அந்த வீட்டில் உள்ளவர்களை காத்தது. ஆமேன். அதனால் தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இரத்தம் என்றால் என்ன? இரத்தம் என்றால் என்ன? வாட் இஸ் பிளட்? ஷல் வி சே ஆமென்? அப்போ இரத்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இப்படி நம்ம வேதத்திலே ஆய்வு செய்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ அந்த வீட்டில் எல்லாரும் காக்கப்பட்டார். everyone was protected because there was blood on the doorstep. Amen. So when the angel of death came that night, when he passed by every home of the Hebrews, there the blood was a sign of protection. Shall we say amen? Hallelujah. So people of God, when you understand the blood and its implication, then you will understand why the blood of Jesus. நீங்கள் இரத்தத்தை புரிந்து கொள்வீர்களே என்றால், வேதத்தில் இரத்தம் என்றால் என்ன என்று அதை நலமாய் புரிந்து கொண்டால், ஏன் இயேசுவுடைய இரத்தம் இவ்வளோ முக்கியம் என்று நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடும். ஆமென். Why the blood of Jesus is so very important? Shall we say amen? வேதம் சொல்லுகிறது, என் கூட எடுத்துக்கொள்ளுங்கள். 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். Come with me to 1 John, and I invite you to come to chapter 1. 1 John chapter 1, and let's see verse 7. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். But if we walk in the light as he is in the light, we have fellowship with one another, and the blood of Jesus Christ his son cleanses us from all sin. கேட்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். Praise the Lord. சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்போ யாருடைய ரத்தம் சகல பாவங்களையும் மன்னித்து நம்மை சுத்திகரிக்கிற ரத்தம்? யாருடைய ரத்தம்? இயேசுவுடைய ரத்தம். வலது கையை உயர்த்தி சொல்லுங்கள், யாருடைய ரத்தம்? இயேசுவுடைய ரத்தம். So the Bible speaks about the blood of Jesus. Shall we say amen? Amen. நான் ஒரு சம்பவம் ஒன்றை உங்களுக்கு இப்படி வர்ணிக்கும்படி விரும்புகிறேன். ஒரு மனுஷன் இருந்தான். அவன் சட்டையில் இங்க் பட்டு விட்டது. அதை எப்படியாவது சுத்தப்படுத்தி விட வேண்டும் என்று அவன் தண்ணியை சட்டையில் தெளித்து அதை சுத்தம் பண்ண பிரயாசம் எடுக்கிறான். ஆனாலும் அந்த இங்கு அப்படியே அந்த சட்டையில் எல்லா இடத்துலையும் பரவி விடுகிறது. அப்போது அந்த இங்கை வெளியே எடுக்கணுன்னாக்கா அவன் பயன்படுத்த வேண்டியது ஒரு டிட்டர்ஜென்ட், ஒரு விதமான சோப்பை அவன் பயன்படுத்துவானே என்றால்
அதை முற்றிலுமாக எடுத்து விடுறதற்கு இட் இஸ் பாசிபிள், கூடும். ஆமேன்னு சொல்லுவோமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் இதை வைத்து உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நம்முடைய வாழ்க்கையிலே கரைப்பட்டு விட்டது, பாவம் வந்து விட்டது. அந்த பாவம் நீங்க வேண்டும் என்றால் நாம் ஒருவேளை நாம் நினைக்கிறோம் நற்கிரியைகளை செய்தால் அந்த பாவத்தை நீக்கிடலாம், அந்த பாவத்தை நீக்கிடலாம், நம்ம நல்ல கிரியைகள் செய்தால் போதும். அல்ல, அல்லேலூயா, அது இன்னும் பரவும். ஆமீன். ஆனால் அது முற்றிலுமாய் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்றால் பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது எப்படி ஒரு டிட்டர்ஜென்ட் தேவை, ஒரு சோப், ஸ்பெஷல் சோப் தேவையோ அதே போல் ஸ்பெஷல் ரத்தம் தேவை. அதுதான் இயேசுவுடைய ரத்தம். வலது கையை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்கள். இப்போ எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தில் வசனங்கள் 15லிருந்து 17 வரைக்கும் என் கூட வாருங்கள். 3வது காரியமாக புதிய உடன்படிக்கை என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். The new covenant, the Bible speaks about the new covenant because the old covenant is the blood of the Passover lamb. The new covenant is the blood of Jesus. Let's read. Look at verses 15 to 17. வாசிங்களம்மா, கேட்போம். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவிர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார். ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டோ அங்கே அந்த சாசனத்தை எழுதுவனுடைய மரணமும் உண்டாக வேண்டும். எப்படியெனில் மரணம் உண்டான பின்னே மரண சாசனம் உறுதிப்படும். அது எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலன் இல்லையே. நம்ம எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை. Look at verse 15. It says mediator of the new covenant, புதிய உடன்படிக்கைக்குரிய மத்தியஸ்தர். Hallelujah. So the Bible speaks about mediator. Hallelujah. மத்தியஸ்தர் என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இந்த மத்தியஸ்தர் என்றால் யார்? இன்னைக்கு பாஸ்டர் ஆண்டவருக்கும் விசுவாசிகளுக்கும் மத்தியிலே மத்தியஸ்தர் என்று நாம் சொல்லுவோம் என்றால் அது எதை குறிக்கிறது? 2 பேருக்கு இடையிலே பாஸ்டர் இந்த மத்தியஸ்தர் என்று சொன்னால் it is equivalent to saying peacemaker. Amen. அதனால தான் ஊழியக்காரவங்க சொல்லுவாங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன், என் விசுவாசிகளுக்காக ஜெபம் பண்ணுறேன். ஆமேன். அப்போ பாஸ்டருடைய பொறுப்பு என்ன? மத்தியஸ்தனாய் விசுவாசிகளுக்காக தேவ சமூகத்தில் ஆண்டவரே மனம் இறங்குங்க, எங்கள் ஜனங்களுக்காக மனம் இறங்குங்க. அல்லேலூயா. அதான் ஒரு மத்தியஸ்தனுடைய பொறுப்பு. வேதம் சொல்லுகிறது இயேசு நமக்கு சமாதானம் உண்டாகத்தக்க, நம்மெல்லாம் கோப ஆக்கினை கூறியவர்கள், இயேசு நமக்கு சமாதானத்தை உண்டாகத்தக்க. எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ அவர் மத்தியஸ்தரானார். புதிய உடன்படிக்கை என்று சொல்லுகிறது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு ஒரு புது உடன்படிக்கை நம்மோடு கூட அவர் செய்திருக்கிறார். ஆமேன். a covenant, he has made a covenant with us. Amen. இந்த உடன்படிக்கை ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கிறார் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மோடு கூட. ஆமேன் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஒரு ஒப்பந்தம். நம்ம சில சமயத்தில் உடைச்சிடுவோம், ஆனால் அவர் நம்ம கூட செய்த அந்த கவனன்ட் இருக்க அது மாறாது. இட்ஸ் ஆல்வேஸ் தேர். நீ அவர்கிட்ட ஓடி வந்துட்டேன்னா, இன்னைக்கு ராத்திரி கூட நீ அவர்கிட்ட வந்துட்டேன்னா அவர் அப்படியே உன்னை அணைத்து கொள்வார். அந்த உடன்படிக்கையிலே உன்னை அணைத்து கொள்வார். எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, வேதத்திலே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்கா சில காரியங்களை நம் பைபிளில் கற்றுக்கொள்ள நான் உங்களுக்கு ஒரு வேத பகுதி கொடுக்குறேன். ஆதியாகமம் புஸ்தகத்தில் 15வது அதிகாரத்துக்கு போனீங்கன்னா, if you will go to Genesis chapter 15 and if you will go to verse 9 to 18, அங்கே ஆண்டவர் பிரியமானவர்களே ஆபிரகாமுக்கு அவர் எப்படி பலி செலுத்துவது என்று சொல்லி சில காரியங்களை ஆண்டவர் அங்கே கற்றுக் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அதன் நிமித்தமாக ஒரு உடன்படிக்கை,
God came in covenant relationship with Abraham. Hallelujah. ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை. When God makes a covenant, he intends to keep that covenant. Shall we say amen? Hallelujah. ஆண்டவர் மனுஷன் உடன்படிக்கை செய்வான் அல்லது ஒப்பந்தம் செய்வான், அப்புறம் அந்த உடன்படிக்கை ஒப்பந்தம் உடைச்சிருவான். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. அவர் உடன்படிக்கையை கை கொள்கிற ஒரு ஆண்டவர். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பிரியமானவர்களே, வேதத்திலே இந்த பகுதியில் you see the verses that you read. How is this covenant sealed? எப்படி இந்த உடன்படிக்கை முத்திரையானது? இயேசுவுடைய இரத்தம், அவருடைய மரணம். வலது கையை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய மரணம். ஆமேன். இந்த உடன்படிக்கை முத்திரையிட்டது. ஆமேன். அல்லேலூயா. நாலாவது காரியமாய் சுருக்கமாய் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. யார் பாடினா இப்படி ஒரு பாடல்? ஃபாதர் பர்க்மன்ஸ். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால முதல்ல நம்ம அந்த பாடலை பாடினோம். ஆமேன்னு சொல்லுங்க. நோ பிளட் நோ ஃபர்கிவ்னஸ். இரத்தம் இல்லை என்றால் மன்னிப்பு இல்லை. அல்லேலூயா. வசனம் எத்தனை? 18 22 வரைக்கும். ஆனால் 22 வாசிங்க. நாம் அதில் சில கருத்தை கற்றுக்கொள்வோம். வாசிங்கள். நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்தம் சிந்துதலில் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ஆமேன் சொல்லுங்கள். இரத்தம் சிந்துதல் இல்லாமல், shedding of blood, unless there is shedding of blood. Hallelujah. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு இல்லை. ஆமேன். So they are connected. Hallelujah. You want forgiveness? You need to come to Jesus, because he is the only one who died for us. அவர் ஒருவர் தான் நமக்காக மரித்த ஒரு ஆண்டவர். நாம் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இரத்தத்தை குறித்து நீங்கள் வேதத்திலேயே போய் பார்த்தா காயின் ஆபேல் வரைக்கும் நம்ம போகலாம். ஆதியாகமம் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரத்திலே வசனம் 3-10 வரைக்கும் போனீங்கன்னா அங்கே நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் எப்படி காயின் ஆபேல் ஆண்டவருக்கு பலி செலுத்தினார்கள். ஆண்டவர் ஆபேலின் பலியை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. ஏன்? அவன் ஆண்டவருக்கு பலி செலுத்தினது அவனுடைய மந்தைகளை. ஆமேன். ஆனால் காயின் என்னத்தை பலி செலுத்தினான்? அவன் தோட்டத்தில் விளைந்ததை கொண்டு வந்து அவன் பலி செலுத்தினான் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் எதை ஏற்றுக்கொண்டார்? அவன் ஆபேல் பலி செலுத்தின அந்த மிருக பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். அவன் செலுத்தின ஆடு பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இந்த மிருக பலிகளை நாம் பார்க்கலாம். எப்படி ஆண்டவர் பலிய ஏற்பாட்டிலே made it possible blood sacrifice. Amen. So you see, Abel offering was accepted. Cain's offering was not accepted. Hallelujah. So I want to say that God, when you go even from the times of Cain and Abel, you will realize how sacrifice system developed until it points all of us to Jesus. Shall we say amen? Hallelujah. ஒரு வேத பகுதியை என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்க. நம் முடிவில் இயேசு ஒரு கதை ஒன்றை, ஓமை ஒன்றை சொன்னதை அடிப்படையாய் வைத்து மன்னிக்காத ஒரு வேலைக்காரன் என்ற ஒரு கதை, a parable of the unforgiving servant. If you will go to Matthew chapter 18 verses 23 to 35. Matthew chapter 18 verses 23 to 35. அங்கே நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு ராஜா
அவனுக்கு வேலைக்காரர்கள். அந்த ராஜா ஒரு நாள் கணக்கு புஸ்தகத்தை எடுக்கிறார். யாரெல்லாம் நமக்கு கடன் வைத்திருக்கிறார் அங்கே பார்க்குறார். ஒருவன் 10,000 தாலந்துகள் இந்த ராஜா கிட்ட கடன் பெற்றவனாக இருக்கிறான். You will read the story, a parable. A king as servants. One day he wanted to take the books of the accounts, and he took and he saw there was one man who had 10,000 talents that he owed the king. So the king called him over. அவனை கூப்பிட்டார். அவனிடத்திலே அவன் கணக்கை செலுத்தும்படிக்கு அவனை அழைத்தார். அல்லேலூயா சொல்லுங்கள், ஆமென். அவனை அழைத்தார். ஆனாலும் அவனுக்கு செலுத்த முடியல. அப்போ ராஜா என்ன செஞ்சார்? அவர் அவனை மன்னித்தார், அவனை போக விட்டார். எவ்வளோ கடன்? 10,000 தாலந்துகள் என்று வசனம் சொல்லுகிறது. இவனை மன்னித்து இவனை விட்டு விட்டார். நம்ம பணத்துக்கு இதை இன்றையக்குரிய பணத்திற்கு அவர்கள் அதை சிந்தித்து பார்க்கும்போது இட் குட் பி அபவுட் $1 million ரிங்கிட் என்று சொல்லுகிறார்கள். நிச்சயமாக அது பெரிய பணம் தான். ஆனால் அவ்வளோ பெரிய பணத்தை ராஜா அவனுக்கு மன்னித்து அனுப்பிவிட்டார். இப்போ அவன் போகிறான். தெருவில் போயிட்டு இருக்கும்போது அவன் கண்ணு முன்னுக்கு அவன் இன்னொருவனுக்கு கடன் கொடுத்த ஒருவன் வருகிறான். அவன் எவ்வளோ கடன் கொடுத்திருக்கிறான்? அங்கே வசனம் சொல்லுகிறது 100 டினாரி என்று சொல்லுகிறது. அது தாளந்து அல்ல, டினாரி. டினாரி என்று சொன்னால் அதிக விலை குறைவான ஒரு கடன் வைத்திருக்கிறான். இப்போ இவன் எங்கேருந்து வரான்? ராஜா கிட்ட இருந்து வரான். இவன் 10,000 தாளந்துகள் ராஜா கிட்ட மன்னிப்பு பெற்றவனாக விடுதலை பெற்று வந்துட்டு இருக்கிறான். அவன் இன்னொருத்தனை பார்க்குறான், 100 டினாரி கடன் கொடுக்கணும். நிச்சயமாக இங்கே இருக்கிற நம்ம என்ன செய்வோன்னு நான் நினைக்கிறேன்னா, ஐயோ இவ்வளோ எனக்கு மன்னிச்சிட்டார, நான் அவனை மன்னிக்கக்கூடாதான்னு நம்ம மன்னிப்போம். ஆனால் இவனும் மன்னிக்காமல் என்ன செய்கிறான்? இவனும் அவன் இடத்துல கொடுக்கும்படி வழிகட்டாயம் பண்ணுகிறான். இந்த செய்தி ராஜாவுக்கு போகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைய, அந்த ராஜா என்ன தெரியுமா செய்கிறாரு? அவன் கொடுக்க வேண்டிய கடனை மன்னித்த அந்த எண்ணத்தை மறந்துவிட்டு மறுபடியும் அவன் வழிகட்டாயமாய் கடனை கொடுத்து தீர்க்கிற வரைக்கும் அவனை சிறையில் போடுங்கள் என்று கட்டளையிடுகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் பெரியவர். இது யார் இந்த கதையை சொன்னது? இயேசு. 10 தாலந்து என்று நாம் சொல்லுவோமே என்றால் அது எதை குறிக்கிறது? நம்முடைய பாவத்தை குறிக்கிறது. ஆமேன் சொல்லுவோம். அல்லேலூயா. நம்ம யாருமே நம்முடைய பாவத்தை நம்ம எந்த விதத்திலையும் நம்ம சொந்தமாக மன்னிக்கவோ விலக்கிரகம் கொடுத்து நம்ம பாவத்தை மன்னிக்கவே முடியாதவர்களாக நிற்கிறோம். Just as this man who had 10,000 talent to be forgiven by the king, it was impossible for him to return back the amount that he owed. So likewise, over here the 10,000 represents our sin, and we are unable to in any way do anything about it. Shall we say amen? அந்த ராஜா யாருங்க? ஆண்டவரை காட்டுகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவின் ரூபத்திலே எல்லாத்தையும் மன்னிக்க வல்லவராயிருக்கிறார். Knowing how great a sinner we are, our God is able to forgive us. Shall we say amen? So what does he expect from us in return? He expects us to forgive. ஆண்டவர் நம் மன்னிக்கும்படிக்கு அவர் விரும்புகிறார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. மன்னிக்கும்படி விரும்புகிறார். நான் உனக்கு இவ்வளோ செய்திருக்கிறேன். ஆமென். I've done so much for you. In return you forgive. Shall we say amen?
So my people of God, with this very word, I want to encourage you today that the blood of Jesus stands unique to forgive us from every sin. Hallelujah. That you owe God. ஆண்டவர்கிட்ட கடனாளிகளாய் நிற்கிறோம், பாவம் பெருத்தவர்களாய் நிற்கிறோம். அவர் ரத்தம் சிந்தி அவ்வளோ பாவத்தையும் நமக்கு மன்னித்திருக்கிறார். நீ போய் மற்றவர்களை மன்னி, நீ மன்னி. ஆமேன். ஸோ கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸோ மை பீப்புள் ஆஃப் காட், த பிளட் ஆஃப் த நியூ கவர்னன்ட், புது உடன்படிக்கை கூறிய ரத்தம். ஆமேன்னு சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர். எழுந்து நிற்போமா தேவ சந்நிதியிலே? கர்த்தருக்கு நம்ம எல்லாரும் நன்றி செலுத்துவோம். கர்த்தர் பெரியவர். பிரைஸ் த லார்ட்.